நீங்க ராமையம்பட்டின்னு ஊருக்கு போனீங்கன்னா தாமிரபரணியிலேருந்து கலக்கக்கூடிய சாக்கடைகள் அனைத்தும் அங்கதான் கொண்டுட்டு போறாங்க. பாதி இடத்துல அந்த சாக்கடைக்குடைய கொள்ளளவு அங்க வந்து தேக்கி வைக்கப்படுகிற சுத்தம் செய்யறதாக சொல்லப்படுகிற அந்த ராமையம்பட்டியில இன்னே வர ஒரு உண்மையாக சுத்தம் செய்ய ப்ராசஸ் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. அதாவது உள்ள வரக்கூடிய சாக்கடை எப்படி வருதோ 10-20 நாள் இருந்துட்டு அதையோட மோசமான தன்மையில 8 குளங்களை நாசமடை செய்திருக்குது ராமையம்பட்டியில. அது மீண்டும் தாமிரபரணியில தான் கலக்குது. என்ன அவலம் பாருங்க. இது ஒரு கண்கட்டும் வித்தையாக இருக்குது. இங்க உள்ள குப்பையை காட்டாம ராமையம்பட்டியில குப்பையை கொண்டு போயிட்டு மெரும் திருப்பியும் தாமிரபரணியில தான் கொட்டுறாங்க. ராமையம்பட்டி மக்களுடைய நிலம் பாதிப்படைகிறது, குளங்கள் பாதிப்படைகிறது, மீண்டும் தாமிரபரணி பாதி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேலப்பாளையத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வீட்டையும் பார்த்தோன்னா சுகாதார கேடுதான். அந்த ஊரே புழுதி ஊருன்னு சொல்லலாம். அதாவது சீரான சாக்கடைன்னு சொல்லக்கூடிய மழைநீர் வரக்கூடிய அதுதான் அதுலதான் மழை நீரும் வருகிறது, சாக்கடையும் வருகிறது. அது இன்று வரை ஒரு காங்கிரீட் அமைப்புகளில் போட்டு உடையாத வண்ணம் செய்தது இல்லை. எல்லா சாக்கடையிலும் பார்த்தா புழுதி. மழை நேரம் பார்த்தேன்னா சாக்லேட் மாதிரி கிரீம் ஆகிறது, வெயில் நேரம் பார்த்தா புழுதியாக போகிறது. இதுதான் இன்னைக்கு மேலப்பாளையத்தோட நிலைமை. 1 லட்சம் மக்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்கள். அவர்களுடைய சுகாதாரம் என்பது 0.